ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நாம் செய்ய போகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தட்டும். தேவன் ஒவ்வொரு நாளும் இப்படியாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார், நம்மை வழிநடத்துகின்றார். நமக்கு வேண்டிய கிருபைகளையும் இரக்கங்களையும் பாராட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே அவருக்கே துதிகளும் ஸ்தோத்திரங்களும் எல்லா நாளும் உண்டாவதாக. ஏனென்று சொன்னால் அவர் ஒருவர் மாத்திரமே பெரியவரும் உன்னதரும் சிறந்த தேவனாக இருக்கின்றார். அவர் ஒருவர் மாத்திரமே உங்கள் மீதும் என் மீதும் அக்கறை உள்ளவராக உங்களுக்கும் எனக்கும் கிருபைகளை பாராட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினால இந்த நாளை துவங்கி இருக்கும் பொழுது நானும் நீங்களும் இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்து நம்முடைய காரியங்களுக்குள்ளாய் செல்லும் பொழுது தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளிலும் கூட 115வது சங்கீதத்தின் 11வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 115 verse 11. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் நீங்கள் அவருடைய சமூகத்தில் கூடியிருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் அவரை நம்புங்கள். அநேக காரியங்களை நாம் எதிர்நோக்கி போக காத்திருக்கின்றோம். அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்போ யாரை நானும் நீங்களும் நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டுமான். ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும்? அவரே நாம் நம்புகின்ற காரியங்களை வாய்க்க செய்கின்றவர். அவரே நாம் நம்புகின்ற காரியங்களை கைகூடி வர பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்த தேவ ஜனமே, இந்த நாளின் கால வேளையில நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய கரத்துல உங்களுடைய எல்லா காரியத்தையும் கொடுங்க. ஏனென்று சொன்னால் அவரை நீங்கள் நம்பும் பொழுது, அவருடைய கரத்துல உங்களை கொடுக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாதபடி அடுத்த வரியில நாம் பார்க்கிறோம், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கின்றாராம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தரை நம்புகின்றவர்களுக்கு அவர் துணையாக இருக்கின்றார். இன்றைக்கு அநேக துணைகள் நமக்கு இருக்கக்கூடியதாய் காணப்பட்டாலும் அது ஒன்றுமில்லாமல் ஒரு நாளிலே போய்விடுகிறது. அல்லது அநேக பேருடைய துணையை நாம் நம்புகின்றோம், ஆனால் அந்த துணைகள் நமக்கு உதவி செய்யாத போகிறது, துணையாய் இல்லாதபடிக்கு விலகி செல்லுகின்றதாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கர்த்தர் தாமே துணையாக இருக்கின்றார். அவர் அவருடைய கேடகமாக இருக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை காத்து கொள்ளும்படியாய் அவர் நம்முடைய கேடகமாக, நமக்கு முன்பதாக அவர் கேடகமாக காணப்படுகின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட நாம் கடந்து போகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். அவர் நமக்கு முன்பதாக கேடகமாக காணப்படுகின்றார். அவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம், அவரை நாம் விசுவாசிப்போம், அவரை நாம் நம்புவோம். எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக முடித்து தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.